ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கர்ம வீரர் காமராஜரோட பிறந்தநாள். இவரை கல்வி தந்தை காமராஜர்னு கூட சொல்லுவாங்க. இவர் தான் நம்ம ஊரில் நிறைய பள்ளிக்கூடங்களை நிறுவிச்சிருக்கார். 6000 பள்ளிக்கூடம் மூட இருந்த நிலைமையில் இவர் தான் அதை எடுத்து நடித்து சீரமைச்சு நல்ல 6000 பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணி விட்டார். அது இல்லாமல் இன்னும் 12,000 பள்ளிக்கூடம் எக்ஸ்ட்ராவாக கட்டமைத்தார். அவரோட முதல் நோக்கு என்னவென்றால் 6 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் அதுக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். ஒரு மாணவன் கல்விக்காக ரொம்ப தூரம் நடந்து போகக்கூடாதுன்றது ஒரு மோட்டிவாக அவர் வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் மதிய உணவு திட்டத்தை இவர் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டத்தால் ஏழை எளிய மக்கள் அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காச்சும் அவங்க படிக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா அப்படின்ட்டு ஒரு முன்னோடியாக நமக்கு யோசித்தார். நான் படித்த பள்ளிக்கூடம் நிச்சயமாக காமராஜர் கட்டின பள்ளிக்கூடம் தான். அதே மாதிரி என் பையனும் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் பெருமை அடைகிறோம். அரசியல் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல்வாதியை கண்டிப்பாக நம்ம இது வரைக்குமே பார்த்ததே கிடையாது. இது மாதிரி ஒரு அரசியல்வாதி வந்தாங்கன்னா திரும்பவும் நம்ம தமிழ்நாடு இந்த உலகத்திலே பெரிய முக்கியமான இடத்துல வகிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தூய்மையான அரசியல்வாதி இவர். ஏன்னா இவர் சாகும்போது அவர் கையில் ஒரு சட்டை, அவர் போட்டிருந்த சட்டை மற்றும் அது இல்லாமல் அவரோட ட்ரங்க் பையில் அதேமாதிரி அவரோட சட்டை வேஷ்டி மட்டும்தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சுத்தமான அரசியல்வாதியை கூட நம்ம பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 33,000 நீர்நிலைகளை சீரமைத்து அதை அதிகமாக வேளாண்மைக்காக உபயோகப்படுத்தினவர் இவர். 18க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கி தொழில் வளர்ச்சிக்கு இவர் வித்திட்டார். நாட்டின் விடுதலைக்காக 8 ஆண்டுகள் சிறை தண்டனை கூட இருந்திருக்காரு காமராஜர். 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 14 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. 9 ஆண்டுகள் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. 8 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 3 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்காரு. 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒற்றை தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். இத்தகைய எல்லா புகழுக்கும் உரிய காமராஜருக்கு இன்று பிறந்தநாள். காமராஜருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் உயிரோட எல்லா பள்ளி மாணவர்கள்கிட்டையும் படிப்பாக இருக்கார். அதனால் காமராஜர் என்னென்னைக்குமே வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கார். காமராஜருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.